முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. இதுவரை நடத்தின எபனேசர் நீரை எந்நாளும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரம் உடையதே என்றென்று காத்திடுவே. இதுவரை நடத்தின எபனேசர் நீரை எந்நாளும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரம் உடையதே என்றென்று காத்திடுவே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே, அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே, அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவே. புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும்
G Gospel Sisters 145. என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. 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 அழகையின் வலையினில் சிக்கி, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அலங்கோலமாயிருந்தே. அலங்கோலமான என் வாழ்க்கையை அலங்காரமாக்கினீரே. அழகையின் வலையினில் சிக்கினதா அலங்கோலமாயிருந்தே. அலங்கோலமான என் வாழ்க்கையை அலங்காரமாக்கினீரே. என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. அழுகையினால் என் படுக்கை நனைத்து அழுது புலம்பி நின்றே. அழாதே என்பீர் அருகினில் வந்தே அழுகையை களிப்பாக்கினீர். அழுகையினால் என் படுக்கை நனைத்து அழுது புலம்பி நின்றே. அழாதே என்பீர் அருகினில் வந்தே அழுகையை களிப்பாக்கினீர். என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. அழவில்லாத எந்தன் பாவங்களால் அழவில்லா பாடடைந்தே. அழவில்லாத உந்தன் பேரன்பினால் அழவில்லா அன்பு கூர்ந்தீர். அழவில்லாத எந்தன் பாவங்களால் அழவில்லா பாடடைந்தே. அழவில்லாத உந்தன் பேரன்பினால் அழவில்லா அன்பு கூர்ந்தீர். என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்தீரே. 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 பூரண அழகை இழந்தீரே. கண்களை மூடுவோம். தேவனை நன்றியோடு நோக்கி பார்ப்போம். இந்த மாத்துக்குரிய ஆண்டுடைய வார்த்தை பெரிய தேவனுடைய ஒத்தாசையோடு நடைமுறை வாழ்விலே
அந்த கர்த்தருடைய அழகுக்கேற்றவனமாக நாம் மெருகேற்றப்பட, அதை தியானிக்க, போதிக்க, புரிந்து கொள்ள பெரிய ஒரு ஒத்தாசை தேவை. அது காலத்துக்கும் அவரை சந்திக்கும் நொடித்துளி வரைக்குமாக நமக்கு பிராணவாயு போன்றது. கண்களை மூடி யோசிப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். அதைவிட நித்தியத்தையே உமக்கு நிர்வாகமாக கொண்டவர். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு சம்பவத்துக்காக, நிகழ்வுக்காக தற்காலிகமாக நீர் இருப்பவர் அல்ல. நீர் மாறாதவர். நீர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், நீடித்த ஆயுசு உள்ளவர், நீண்ட ஆயுசு உள்ளவர், ஜீவனும் தீர்காயுசுமானவர். உண்மையை பற்றி யோசிக்கவும், உண்மை விவரிக்கவும், பிரஸ்தாபிக்கவும் பூமியில எந்த ஒரு பாஷையிலும் வார்த்தைகள் இல்லை. நீரே ஆதி முதல் வார்த்தையாக இருக்கிறீர். You are the eternal word and you are the first word, you are the last word. என்றைக்கும் இல்லாத அளவு இந்த புதிய 10ஆம் மாதத்தில் நாங்கள் தியானிக்க இருக்க விஷயங்கள் அது நீராகவே எங்களுக்கு எடுத்து உரைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கணக்கு வழக்கில்லாத சம்பவங்கள் 1000ஆம் ஆண்டு காலங்கள் நிறைவேறிவிட்டன, நிறைவேறி கொண்டிருக்கின்றன, நிறைவேறுவதற்கு காத்திருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை அது உமக்கே உரித்தது, உமது அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறது, உம்முடைய அனுகூலத்துக்கு உட்பட்டிருக்கிறது. அது இந்த தேசத்துக்காக மாத்திரமல்ல, 800 கோடி மக்களுக்கும் அதுதான் நீ நியமித்த ஒரு நியமனம். So we need a fresh empowerment, a fresh help from you to be and to become. Yes, thank you Lord. நாமம் எங்கள் உள்ளத்திலே, எண்ணத்திலே, எங்கள் கூடுகையிலே பரிசுத்தமடைவதாக, முக்கியமடைவதாக, மையமடைவதாக, மகிமை அடைவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய திருவுளம் பரத்திலே நிறைவேறுவது போல பூலோகத்திலே எங்களிலும் எங்கள் மத்தியிலும் நிறைவேறுவதாக. இன்றுள்ள அப்பம் என்று இந்த மாதத்துக்குரிய அப்பத்தை நாங்கள் தியானிக்க உதவி வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை, எங்கள் கடன்காரர்களுடைய கடன்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய கடன்களை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யம், வல்லமையும், மாட்சிமையும், மகிமையும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். ஷார்ப்பாக கட் பண்ணு. எழும்பி நிற்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தையும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிக்க இருக்கிறோம். The book of Leviticus chapter 20, the book of 1 Peter chapter 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும்
எவனாகிலும் தன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாய் இருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேகை விபச்சாரம் மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுவேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவன் தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும். ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன். அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள். ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் தகப்பனுக்காவது தாய்க்காவதாவது குமாரத்தியாய் இருக்கிற தன் சகோதரியை சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான். அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் சூதக ஸ்திரியோடு சயனித்து அவனை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக. அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடு சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான். அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள். சந்தானம் இல்லாமல் சாவார்கள். ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம். தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான். அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன்.
நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகி கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு திட்டமாக எண்ண சொல்லி விலக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், Book of 1 Peter chapter 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுடையவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கும்படியாக சுத்த இருதயத்தோടെ ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவன் வசமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் முதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், யெகோவா மெக்காதிஸ். அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து சில பாடலை பாடி இந்த வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு பலனை தருவாராக. GEP Ballad 67. மறுதலித்தும் என்னை நேசித்தீரே, விலகிடாமல் என்னை சேர்த்தீரே. உம்மை மறுதலித்தும் என்னை நேசித்தீரே, விலகிடாமல் என்னை சேர்த்தீரே. உம் பாசம் இனிமையே, தேனிலும் இனிமையே. என் உள்ளம் ஏங்குதே உம்மில் சேர்ந்திட. பாசம் இனிமையே, தேனிலும் இனிமையே. என் உள்ளம் ஏங்குதே உம்மில் சேர்ந்திட. ஒளியான முகம் காண்பதற்காகவே மகிமையான தேசம் சேருவேன் ஆசையோடு. வலிகள் முற்றிலும் மாறிடும், அவர் மார்பில் சாயுவே. பாடுவே, வாழ்த்துவே இயேசுவே. ஒளியான முகம் காண்பதற்காகவே மகிமையான தேசம் சேருவேன் ஆசையோடு. வலிகள் முற்றிலும் மாறிடும், அவர் மார்பில் சாயுவே. பாடுவே, வாழ்த்துவே இயேசுவே. முடியாத பாரம் என் மேல் வைக்காமல் பாவ சுமையெல்லாம் நீ சுமந்தீரே. முடியாத பாரம் என் மேல் வைக்காமல் பாவ சுமையெல்லாம் நீ சுமந்தீரே. சிலுவையில் அடிக்கப்பட்டி நான் உயிர் வாழவே. நீ செய்த தியாகம் நினைக்கும் போது கண்கள் கலங்குதே. சிலுவையில் அடிக்கப்பட்டி நான் உயிர் வாழவே. நீ செய்த தியாகம் நினைக்கும் போது கண்கள்
அறிந்த நேசரே, உம்மை பார்க்க ஆசையாய் காத்திருக்கிறேன். என் இருதயத்தின் வலிகள் அறிந்த நேசரே, உம்மை பார்க்க ஆசையாய் காத்திருக்கிறேன். மொழியான காண்பதற்காகவே மகிமையான தேச சேருவேன் ஆசையோடு. வலிகள் முற்றிலும் மாறிடும், அவர் மார்பு சாயுவே, பாடுவே, வாழ்த்துவே, பேசுவே. ஒளியான முகம் காண்பதற்காகவே மகிமையான தேச சேருவேன் ஆசையோடு. வலிகள் முற்றிலும் மாறிடும், மார்பு சாயுவே, பாடுவே, வாழ்த்துவே, பேசுவே. மறுதலித்தும் என்னை நேசித்தீரே, விலகிடாமல் என்னை நேசித்தீரே. மறுதலித்தும் என்னை நேசித்தீரே, விலகிடாமல் என்னை சேர்த்தீரே. உம் பாசம் இனிமையே, தேனிலும் இனிமையே, என் உள்ளம் ஏங்குதே உம்மில் சேர்ந்திட. பாசம் இனிமையே, தேனிலும் இனிமையே, உள்ளம் ஏங்குதே உம்மில் சேர்ந்திட. ஒளியான உங்கள்
sisters, 145. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் அல்ல நாமமே, யாவரும் விழுந்து வணங்கிடும் இடையற்ற அல்ல நாமமே. வானசேனைகள் தூத கூட்டங்கள் போற்றிடும் அல்ல நாமமே, யாவரும் விழுந்து வணங்கிடும் இடையற்ற அல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழுப்பின யுகராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, மரண கூறினை ஒழித்து எழுப்பின யுகராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன்
for 140. உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்து நானும் பாதம் ஓடி வந்து ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையென எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுகிறேன் என்னாலும் கருதுகிறேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ உமது மகிமை ஒன்றே உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா என் உள்ளத்தின் ஏக்கமையா ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா கடந்ததை மறந்து கண் முன்னால் என் இயேசுதான் கடந்ததை மறந்து கண் முன்னால் என் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவேன் தொடர்ந்து ஓடுவேன் தொல்லைகள் என்ன செய்யும் தொல்லைகள் என்ன செய்யும் ஒப்பற்ற என் செல்வமே ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் நான் பாதம் ஓடி வந்தேன் நான் பாதம் ஓடி நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் பாத்திரம் முடிவில்லாத ஆராதனையின் வெள்ளத்திலே வாழுகிறவர்
உம்மாலே முடியும். ஒரு நாள் 1000 வருஷம் போல நமக்கு சமம். 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சமம். எங்களை நீர் மறுவுப்படுத்தி உம்மோடு வாழும்படியான இரக்கத்தை பாராட்டும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசத்தை பாதத்திலே தருகிறோம். இந்திய திருச்சபையை தருகிறோம். ஸ்தல சபைகளை தருகிறோம். எங்கள் சபையை தருகிறோம். சரீரத்தில் அங்கங்களான எங்களை தருகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கற்றுத்தாரும். முழு பிரயத்தனத்தோடு வாழ மிகுந்த ஜாக்கிரதையை தாரும். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த மிகுந்த குறைந்த நேரத்துக்குள்ளே ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாட்டினாலும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். கவனிக்க தான் விரும்புகிறார். தன்னை கவனித்து அறிய விரும்புகிறார். நமக்கு 1000 விருப்பம் இருக்கும். ஷார்ப்பாக இருக்கு கட் பண்ணணும். நமக்கு 1000 விருப்பம் இருக்கும். நமக்கு 1000 ஆசை இருக்கும். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக கவனித்து கவனம் செலுத்தி அவர்கிட்ட போய் சேர்றது குறித்து நமக்கு தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குற ஒத்துழைப்பை கொடுக்க கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இது போதிக்க வேண்டிய அந்த பாணியில் சொன்னாலும் எனக்கெல்லாம் உசிரே இல்லை. இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரையுமே தகுதிப்படுத்துகிறார் அவர் தான். என்றாலும் இந்த வார்த்தையின் ஜாலத்தாலே தேவன் மனம் குளிர்வதில்லை. ஓகே, அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது உண்மை. கர்த்தருடைய ஒரே ஒப்பில்லாத ஒரே ஒன்று அவரை பற்றி எதுவும் சொல்லணும்னா அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தம் அவருடைய நித்திய அலங்காரமாக இருக்கிறது. அதற்குள்ளே அவர் சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எத்தனை காலம் உருண்டோடிடுச்சுன்னா ரொம்ப சௌரியமாக எல்லாத்தையும் மறந்து கடாசிட்டோம். அதனால் சமீப காலங்களாக உலகத்தில் கேள்விப்படுறோம் இல்லையா, அரசியல் வட்டாரத்தில் இந்த கோப்புகளை தட்டி தூசி எடுத்து திருப்பி அதை ரிவைவ் பண்ணுறாங்க, கேஸ் நடத்துகிறாங்க. நமக்கு பிடிக்கல முடியல அப்படிங்கிறதுனால நம்ம ஆண்டுடைய இந்த ஒரே எதிர்பார்ப்பு, முடிவில்லாத எதிர்பார்ப்பு, முடிவான எதிர்பார்ப்பு பரிசுத்தம். அதை அவரே விவரித்த அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. நாம அதுக்கு எந்த ஒரு ஜோடனையும் தர வேண்டிய அவசியம் இல்லை. we don't have to add anything, we don't have to subtract anything. அவர் இன்னைய வரைக்கும் அவருக்கு ஒரு கராராக அவர் கணக்கு கேட்கவும் கணக்கு பிதாவுக்கு ஒப்புவிக்கவும் அந்த கணக்கு வழக்குக்குள்ளாக சம்பந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட சபையை பற்றி, அவர் உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட இஸ்ரவேலை பற்றி இயேசு கிறிஸ்து அப்படியே காலில் சுடுதண்ணி கொட்டிட்ட மாதிரி நிற்கிறார். Jesus is on his pins to present his accounts impeccably before the Father. நமக்கு அது புரிஞ்சுதான் ஆகணும். நமக்கு அது புரியலைங்கிறதுனால இயேசு கிறிஸ்து என் ஜனங்களாக இருக்கிறதுலே மண்டுங்க லூசுங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஆண்டவர் இருக்கல. யார் அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்ரிஷியேட் பண்ணல, யார் அதை அப்ராப்ரியேட் பண்ணுறோம் அப்ராப்ரியேட் பண்ணல, அது மேட்டர் இல்லை. அவர் தன்னை அப்பழுக்கற்றவராக, ஊழலற்றவராக, உண்மையுள்ளவராக, தன்னையும்
தனக்கு தந்த பணியையும் தனக்கு தந்த மக்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க இயேசு கிறிஸ்து இதான் வலப்பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றாலும் வேலை முடியலைங்கிறதுனால தானே அவர் பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறார். That speaks volumes to us. அப்போ இது ஆண்டவர் யோசிக்கும்போது ஏதேனிலிருந்து தான் யோசித்தார். ஏதேனில் தான் நமக்கு ஆரம்பம். ஆண்டவருக்கு ஆரம்பமே இல்லை, முடிவே இல்லை. அது நம்மளுடைய இஷ்யூவே இல்லை. பிகாஸ் we are not gods though. ஸோ அந்த டைம்லேருந்து அவர் திரும்பி தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளவும், அதுக்கப்புறம் இஸ்ரவேலை ஆளவும், பின்பு உலகம் முழுவதும் நியாயம் தீர்த்து ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கி புதிய எருசலேம் உண்டாக்கி விஷயங்களை தொடர செய்யும் இந்த காலகட்டத்துக்குள்ளாக அவர் பூமியை ஒரு மாபெரும் எல்லையாக ஆண்டவர் நியமித்த இந்த பூமிக்குள்ளாக நிகழ வேண்டிய விஷயங்களை அதன் மத்தியிலே தான் தேவன் வேறு பிரிக்கப்பட்டவராக, முத்திரிக்கப்பட்டவராக, உயர்ந்தவராக, தரமிக்கவராக, ஒப்பில்லாதவராக அவருமே இருந்து நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரண பயத்திலும் விடுதலையாக்கி இதெல்லாம் செய்து நாம் இப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால யார் நமக்காக சப்பக்கட்டாக வரப்போகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப உலகமே போற்றுகிற பல பரிசுத்தவான்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்தாங்க. சிலர் இருக்கிறாங்க, இப்போ அவங்களெல்லாம் பெரிய ஐகானிக் ஃபிகராக வேர்ல்டு வைடு அந்தந்த தேசத்தில் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அது நம்முடைய பெரிய சர்ச்சை அல்ல. ஆனாலும் அவங்க சிபாரிசு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை அப்படி தான் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அவங்களுக்கு யார் என்ட்ரி கொடுப்பா? Who will give them permission? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளான் தம்மை தாமை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. There ends the matter. இயேசுவை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை. அதை தான் தாவீது அரசர் சொல்கிறார், பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னுங்கிறார். ஸோ நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அந்த லேவியராம 20ஆம் அதிகாரத்தையும் 21ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக, அதிமேதாவித்தனமாக, வேத நிபுணர்களாக இருந்தாலும் சரி, இறையியல் நிபுணர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வருஷ விசுவாசிய மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒதுக்கிடாதீங்க. அது மாரல் லா, புரியுதுங்களா? தேவனுடைய ஒழுக்க நெறிக்கு, நன்னெறிக்கு, அவருடைய நடத்தைக்கு அடுத்த நியமங்கள். அதிலே சொல்லப்பட்டவைகள் தான். அதில் சொல்லப்பட்ட மாரல் இன்டெகிரிட்டி, மாரல் பியூர்னஸ் is of utmost importance. அதில் சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள், உணவு விஷயங்கள், அதெல்லாம் நம்மை ஆலயமாக தேவன் அப்பயே தெரிந்து கொள்ள தீர்மானித்திருக்கிறார். எங்கே? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு. அந்த வார்த்தையை நீங்கள் மறந்தே போகாதீங்க. ஏன்னா நான் கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன், என்னை பற்றி கவனிக்கிறேன், விசேஷமாக உலகத்தையும் கவனிக்கிறேன். எனக்கு கொடுத்த பணியை பற்றி செய்ய முடியாத பொறுப்பை எப்படி ஏதாவது ஏற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க, அதை பற்றி யோசிக்கும்போது இதெல்லாம் நேற்றுக்கு வந்த விஷயம், இதெல்லாம் அன்னைக்கு தோணுன விஷயம், இதெல்லாம் அவங்களுக்கு நடந்த விஷயம், அதெல்லாம் அங்கே நடந்த விஷயம், இது எவனுக்கோ நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ள, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு என்ன, இப்போ எனக்கு என்ன சம்மந்தம், அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பெரிய வாயாடித்தனமாக தேவனத்தில் மனசில் யோசிக்கலாம், வாயில் மனசில் முணங்கலாம், வெளியில் கூட சொல்லலாம். அவர் கேட்க தான் செய்கிறாரு, ஆனால் அது மதிக்கிறாரா ஏற்றுக்கிறாராங்கிறதான் மேட்டர்.
எக்காலத்துக்குரிய வேதத்தை ஒரு காலகட்டத்திலே நம்ம மாற்றி அமைக்க முடியாது. மாற்றிக்கணும், நீங்கள் உங்கள் வழியை மாற்றிக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் யோசிங்க, யூ 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 ட்ரை டு திங்க் இன் அ மாடர்ன் வே அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தாலும் எடுபடாது. இது நித்திய கிரந்தம். இட்ஸ் an eternal word. இப்போ இருக்கிற ட்ரெண்டி டேஸில் வேர்ல்டு வைடாக பிரபல்யமும் பிரபலங்களும் தான், அதை கொண்டு தான் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக தீர்மானிக்கிறாங்க. பார் கோட் மாதிரி. பரலோகம் அதை சட்டை பண்ணுறதே இல்லை. நமக்கு இயேசு தான் பார் கோட், இயேசு தான் நமக்கு அளவுகோல், வேத வசனம் தான் நமக்கு அளவுகோல், அதுதான் நமக்கு தூக்கு நூல். பிடிக்குது பிடிக்கல, புரியுது புரியல, இட்ஸ் நாட் த இஷ்யூ. இதில் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நங்குறம் என்னன்னா, துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவர் தான் பெரிய இனிஷியேட் எடுத்துக்கிறாரு, ஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாரு. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த முடியிலையான ஒரே ஒரு விஷயம் ஒத்துழைப்பு மாற்றம்தான். நாம ஒன்றும் பெருசாக மலையை பேக்கிற மாதிரி ஆண்டோட ஒத்துழைக்கலாம் முடியாது. ஒத்துழைப்பை அக்கு தொக்கு இல்லாமல், உள்நோக்கு இல்லாமல், பொடி வச்சு பழகாமல், நிதர்சனமாக பட்டவர்த்தனமாக அவரோடு பழகினா பாதகமே இல்லை. நமக்கு ஃபேண்டாஸ்டிக்காக அவர்கிட்ட போய் சேரலாம், சொல்லி வச்சு அவர்கிட்ட சேரலாம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் accountability is what is required from every blood-bought Christian. பெருமூச்சு விடுறோம் உள்ள, அதெல்லாம் மேட்டர் இல்லை. our emotional breakup, our emotional breakdown is not the issue. என்னால் தாங்கவே முடியல ஆண்டவரே, என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஆண்டவரே, who am I? நான் எம்மாத்திரம் சொல்லிட்டதுனால விஷயம் தீர்வைக்கு வந்துடுறதில்ல. நீ எம்மாத்திரம் நான் தானே சொல்லி உனக்கு சொன்னேன், நீ என்கிட்ட எனக்கு அதே பாடத்தை என்கிட்ட போடாத. இந்த வார்த்தைகளை கொண்டு இடத்துல திரும்புங்கள்னு சொல்கிறாரு. டோன்ட் ட்ரை டு பிக் ஆன் மீ பை மை வேர்ட். வார்த்தையிலே பிறளாதவர், வார்த்தையிலே பிசகு இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. There is nothing that is wanting in God's scriptures. இதெல்லாம் நமக்கு in any given day, in any given moment நமக்கு உதவியாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்தத்தை பாதிக்கிறதும், அதை கேவலப்படுத்துறதும், அசிங்கப்படுத்துறதும் மாத்திரம்தான் இன்றைக்கி ஏதேனிலிருந்து விரட்டப்பட்ட அந்த நேரத்தில், ஏதேனுக்குள்ளே அந்த வில்லங்க ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் விரட்டப்பட்டாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இல்லை, ஜீசஸ் நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் ஒரே ஃபுல் சென்ட்ரல் அஜெண்டா பிசாசுக்கு பரிசுத்தத்தை கொலைப்பது தான், அவரை விட்டு பிரிப்பது தான், அவருடைய விஷயங்களை கொச்சைப்படுத்துறது தான், எள்ளி நகையாடுகிறது தான், இல்லை டைல்யூட் பண்ணுறது தான், நீர்த்து போக செய்கிறது தான். இதை பற்றி நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக தான் ஆவியானுடைய இறையாண்மை மிக்க சகவாசம், அபிஷேகம், வரங்கள், ஆலோசனைகள், உந்துதல்கள், இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ். இந்த இரக்கம் சொல்கிறோம். இரக்கம்ங்கிறதே இந்த பரிசுத்தம் ரெடி மாறத்துக்கு தான், அதை நம்ம திரும்பி மீட்டு கொள்றதுக்கு தான். பரிசுத்த குலைச்சல் ஆகப்போதுன்னு அவர் தெரியாமல் இதெல்லாம் செய்கிறாரு, தெரியும். அதனால்தான் அவர் தன்னையே பலியாக தர வேண்டி இருந்தது. தந்த பிற்பாடு முடியாது, தெரியாது, பிடிக்காது, வேண்டாம், இதெல்லாம் அங்கே எடுபடாது. இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய விளைவை அவனவன் அவளவள் சகிச்சுக்க வேண்டியதுதான். நம்ம வார்த்தையை நாமளே தின்னுக்க வேண்டியதுதான். அவன் நம்மை பொருளால் ஆசீர்வதிக்கிறதோ, பதவியால் ஆசீர்வதிக்கிறதோ,
நமக்கு கொடுக்குற வெவ்வேறு விதமான எதிர்பார்க்குற இந்த இம்ப்ரெசிவ் அபிப்பிராயத்துக்குள்ளாகக்கூடிய உயர்வெல்லாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகர் இல்லை. அதெல்லாம் அங்கே பிரயோஜனமே இல்லை. அவரோடு வாழக்கூடிய வாழ்வுக்கு அது பிரயோஜனமே இல்லை. வேதம் அபாரமாக எழுதப்பட்டிருக்கு, வேதம் எளிமையாகவும் எழுதப்பட்டிருக்கு. That's really powerful. அங்கே ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது ஒரு ஏனோக்கு சாமி கூட நடக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். The book of Genesis chapter 5 verse 21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். இப்போ இந்த ஏனோக்கு எழுதின புஸ்தகம்னு சொல்லி ஒரு பெரிய என்னமோ காணாத கண்டது போல், ஏதோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டது போல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 66 புஸ்தகத்தை வாழ்கிற கை கொள்றதுக்கே துப்பு இல்லை. அதில் ஏதாவது ஒரு புஸ்தகத்தையோ ஏதாவது ஒரு முக்கியமான பத்திகளையோ கை கொண்டு முன்மாதிரியாக வாழ்கிறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வர பிசாசாலை கொண்டு வர குழப்பங்கள், துருபதேசக்காரர்களால் கொண்டு வர குழப்பங்கள், அவளை ஆசை. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டங்கிறது அது ஒரு பரிசுத்தத்தின் அழகு. God's track is holiness. Is the highway of holiness. ராஜ பாதை, தூய பாதை, நீதியின் பாதை. God never travels in any other ground, though he can. அப்போ அன்புக்குரியவர்களே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சரீர பிராரமாகவும் ஆவிக்குரிய பிராரமாகவும் எல்லா நடத்தி கிடத்த விஷயத்திலும் கொசுக்களை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிடவே கூடாது. அதை நீங்கள் அது ஜீசஸோட வார்த்தை. இட்ஸ் நாட் எனிபடிஸ் வேர்ட். குறிப்பாக இந்த மாய்மாலம் பண்ணின பரிசேயர்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். விபச்சாரத்திலே விழுந்த கைமயமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை பற்றி ஆண்டவர் விமர்சிக்கலை. ஊழல் பேர்வழியான ரட்சிக்கப்படுற வரைக்கும் இருந்த சகேவை பற்றி ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. ஆனானப்பட்ட ஏரோதை பற்றி அவன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. பிலாத்தை பற்றி சொல்லலை. பரிசேயர்களை பற்றி தான் சொன்னார். ஹிப்போக்ரிட்ஸ் from head to toe, front and back, in and out. கொசுக்களை வெட்டி ஒட்டகத்தை விழுங்காதீங்க. Don't you make a big show. வெளியில் எழுதியிருக்கோம். அதுவும் இயேசுவின் வார்த்தை தான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஸோ நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் இந்த நம்மை பரிசுத்தப்படுத்தும் விஷயத்தில் நம்மக்கிட்டேருந்து ஒவ்வொன்றும் அந்த பவுலுடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது போல் ஒவ்வொன்றா அந்த ஷ்ரெட்டிங், ஓகே, அந்த ஷ்ரெட்டிங் ஆஃப் அவர் ஸ்கேல்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன். இட் வில் கண்டினியூ டு ஹேப்பன். ஆக்சுவலாக ஃப்ரம் 2000 ஆன்வர்ட்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன், இனி இதெல்லாம் சுத்திகரிப்பு வருடங்கள் அப்படின்னு. அன்றைக்கி மாத்திரம்தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல வரல, நமக்குன்னு ஆண்டவர் காமித்து உணர்த்தின விஷயங்கள். For 24 years we are getting cleansed. Are we? Will we continue to? யோசிங்க, keep thinking. அதனால் இந்த சபந்தான் இல்லை, அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு திறந்த மனசோடு முழு விடுதலையோடு சொல்லியிருக்கீங்க. இந்த சபை போர்டை பற்றி வைராக்கிலாம் அங்கே கிடையாது. ஆனால் இது ஒரு ஸ்தல சபை, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை எள்ளி நகையாடுறதுக்கோ கொச்சப்படுத்துறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அவன் நானானாலும் யாரானாலும் அறுத்துக்கிட்டு போக வேண்டியதான் நிச்சயமாக. ஓகே, இங்கே வராட்டினாலும் எங்கே இருந்தாலும் கிறிஸ்டின் சரீரமான சபையில் அந்த அட்டண்டன்ஸை பற்றி, போயிட்டு வர்றதை பற்றி, மெம்பர்ஷிப்பை பற்றி பீத்திக்காதீங்க. டோன்ட் யூ பி சாட்டிஸ்ஃபைடு வித் தட். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஆண்டருக்கு முன்னாடி நிற்கணும். அவர் உங்களை வரவேற்கணும். அவர் நேராக வரவேற்பார், வரவேற்க மாட்டார் அப்படிலாங்கிறதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கெலாம் நான் ஆள் இல்லை. தூதர்கள் நிற்பாங்கங்கிறது வேத வசனம்.
உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதன் கூட நிப்பாரா இருக்கும். வில் he recognize you? அந்த தூதன் உங்களை தேவனை பிள்ளைய கண்டுபிடிப்பாரா, காண்பாரா? ஆனால் நான் இங்கே இருந்தேன், அங்கே இருந்தேன், இதில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதெல்லாம் மேட்டரே இல்லை. அதுக்காக இந்த பூமியில் இல்லை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், குடும்பஸ்தன், பல பிள்ளைகளை பெற்றெடுத்தான். பெரிய ஹைடெக் பர்சனாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஹி வாஸ் நாட் அ சன்னியாசி. ஓகே, ஹி வாஸ் நாட் அ ஹெர்மிட். அவன் முனி இல்லை, அவன் சனி இல்லை, குடும்பஸ்தன். ஆவி ஆன்மா சரீரம் கொண்ட ஒரு ஆவி ஆன்மா சரீரம் கொண்ட ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தினான், பிள்ளைகளை பெற்றான். வேதனைகள் இருந்திருக்கும், சரீர வேதனைகள், மன வேதனை. அன்னைக்கு இருந்த நிலையில் இருந்ததான எவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் இல்லை, இருந்த ரேடிக்கல் டேஸ், ரேடிக்கல் டைம்ஸ். ஆனால் he was doing his own job, maintaining his family, but also learning to walk with God daily, to and fro. சஞ்சரித்து கொண்டான், போக்கும் வரவுமாக இருந்தான். வேலையை முடிச்சுட்டு கத்தரை பார்த்தான், இல்லை கத்தரை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு திருப்பி கத்தரை பார்த்தான், பேசினான். அதனால் பொண்டாட்டிகள்லாம் வெளியே விரட்டியே இல்லை. விஸ்வாமித்திரராக இருக்கல, இல்லை அகத்தியராக இருக்கல. இட் வாஸ் நாட் எனி சித்தர் ஆர் ஆல் தட் த மேட்டர். ஹோலினஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் ஆல் our mundane affairs. பட்டிமன்றம் மாதிரி வாயாடித்தனம் பண்ணாதீங்க. பர்சனலாவோ கார்ப்பரேட்டாவோ குழுக்களாவோ யூ கெயின் நத்திங். ஹலோ, யூ கெயின் நத்திங். இதுதான் உங்களுக்கு வாழ்வழிக்கும் வார்த்தை. அழகாலம் பிறக்குதுன்னு ஏதோ உருட்டி ஏமாத்துகிற விஷயம் என்கிட்ட இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்க இஷ்டப்படல. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர் தாங்க நமக்கு சொத்துன்னு சும்மா பாடிட்டு இங்கே பித்து பிடிச்சி அலைய வேண்டாம். அவர் தான் சொத்து, அவர் தான் நமக்கு பங்கு. அதை தான் போய் அடையணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வில் என்ஜாய் பண்ணணும்னு தான் கொடுத்துருக்காரு. ப்ராப்பராக என்ஜாய் பண்ணு, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சாப்பிடு. விருந்து வச்சா தொண்டையில் கத்திய வை, காஞ்ச மாடு கம்பில் புந்தமாக நடந்துக்காத. இது வாழ்வழிக்கு அப்பம் இல்லை. அதனால வாழ்வழிக்கு அப்பத்தை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு கூட்டம். இதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், காலப்போக்கிலே தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படும் போதே உள்ளே வரும்போதே தெரியாட்டினாலும் ஃபுட், ஃபன், வாட் இஸ் திஸ், வாட்ச், சாட், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் அ டூல் டு இன்வைட் யூ டு இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் டிசிப்ளின். இதை பற்றி கவனமாக இருக்கணும். ஆர்பியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற சபையை பற்றி எனக்கு கரிசனை இல்லைன்னு சொல்கிறதுக்குலாம் அது என்னுடைய வேலை இல்லை. எந்த வேலை செய்கிறதுக்கே எனக்கு இன்னும் புத்தி வேண்டியிருக்கு, இன்னும் பொறுமை வேண்டியிருக்கு, இன்னும் கிருபை வேண்டியிருக்கு, தேவனுடைய ஆசீர் வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க. 1 பேதுருல இந்த லேவியராம 20-21 இருக்க கடுபடி. லேவியராம முழுசுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த 2 கீ சாப்டர்ஸ்க்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டு எழுதியிருக்கார். நம்முடைய அந்த பரிசுத்தத்துக்கும் என்னத்துக்கெல்லாம் இணைப்பு இருக்குது, எதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குங்கிறத அப்பட்டமாக சொல்லியிருக்கார். அந்த பரிசுத்தத்தில் மீறுகிற ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அசருங்கிறாரு, பாதகங்கிறாரு, மீறுதலுங்கிறாரு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. அருவருப்புங்கிறாரு, தாறுமாறுங்கிறாரு. பரிசுத்தம்னா என்ன புரியல பிரதர்? இதுதான் தாறுமாறாக நடந்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஹோலி. இஃப் யூ வாண்ட் டு பி ஹோலி, தாறுமாறு இல்லாமல் தரமாக நடந்துக்கோ, தராதரத்தோடு நடந்துக்கோ, தர டிக்கெட் மாதிரி நடந்துக்காத. Don't you be a loafer. Don't you be a rag picker. குப்பையில் ஏதாவது பொறுக்க பார்க்காத. உனக்குனே சொத்து, உனக்குனே குவியல், உனக்குனே ஆசீர்வாதம், உனக்குனே மேன்மை, உனக்குனே ஒரு பங்கு இருக்குது, அதை போய் பெற்றுக்கோ. இன்னொருத்தன் கூடையில மீன் பிடிக்காத, இன்னொருத்தன் வாழ்க்கையில் ஏதாவது நன்மையை தேடாத. Seek your Father, seek your God, seek your bread. உங்களுக்குன்னு ஒரு அனுதின அப்பம் இருக்குது, சபைக்குன்னு ஒரு அனுதின அப்பம் இருக்குது. அதை நீங்கள் தேடுங்க. பழசை தேடாதீங்க.
Don't you go after some rotten and stale issues. See fresh bread. உங்களுடைய மேன்மையை, உலகம் கொடுக்குற மேன்மையை கொண்டு கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மெய்யாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அந்த ஒரு சணமே கூட போதும். அது இருளின் ராஜ்யத்துக்கு அணுகுண்ட போல இருக்கும். அரண்டு மிரண்டு எப்படி அங்கே அந்த நஸ்ரல்லா இருந்த இடத்துலையே போய் ஒரு 8,000 கிலோகிராம் உள்ள ஒரு பாம்பு போட்டு பங்கர் பஸ்டர்ஸ் மூலமாக அதை காலி பண்ணானோ, அதெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் பகீர்னு இருக்குது. இதெல்லாம் அதை விட நம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமை பெருசு. பிசாசு நடுங்கணும், அலறி ஓடணும், ஒருத்தனுக்கு பாவ உணர்வு ஏற்படணும். இயேசு மனுஷகுமாரனா தான் நடந்தார். ஆனால் சகேயு பாவ உணர்வு அடைந்தான். அவனுக்கு ஆண்டவர் காஸ்பலே சொல்லலை, அவனுக்கு நற்செய்தியே சொல்லலை. அவனுக்கும் இயேசுனுடைய எண்ணத்துக்கும் ஒன்றுமே எதிர்பார்ப்புக்கும் உண்மையில் காட்டு அத்து மரத்து மேலே இருந்தால் இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்குறதுக்கு அவர் பார்த்தீங்கன்னாப்பா அங்கே போய் உட்காந்துருக்கா, என்ன விஷயம்? இல்லை அவங்களுக்கு ரொம்ப பார்க்கணும் ஆசை. ஓகே கம் டவுன், உங்கள் வீட்டுக்கு தான் வரேன், ப்ளீஸ் கம். ஜீசஸ் மூவியில் கூட பார்க்கும்போது ஜீசஸ் நெவர் ப்ரீச்ட் எனிதிங். அந்த கன்விக்ஷன், சும்மா காலரை தூக்கிட்டு எந்த அந்தஸ்தில் இருக்கவங்க ஊழியக்காரன விசுவாசி அதுலலாம் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் நாட் த வே யூ ட்ரெஸ் அப். இட்ஸ் ஓகே, யூ ஆட் டு ட்ரெஸ் அப் நைஸ் அண்ட் நீட். பிச்சைக்கார மாதிரி அலைய வேணாம். நம்ம பிச்சைக்கார சாமியை கும்பிடல. ஆனால் நம்ம நடக்கிற நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒரு உணர்த்துதல் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு நெருடல் இருக்கணும். Christianity is not a tiding over life. இதுவும் கடந்து போவோம், இதோடு கடந்து போவோம். ஓடுற தண்ணியோட ஓடுற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது நீச்சலான வாழ்க்கை. Hallelujah. You have to learn to walk upstream. There you are. கிறிஸ்தவத்தில் கெழுகட்டேன்னு இல்லை, குழந்தைன்னு இல்லை, வாலிபன் இல்லை, எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான், எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஒருத்தன் குழந்தையிலேயே அந்த பருவத்தை தாண்டாமல் செத்துட்டானா அவருடைய அனந்த ஞானத்தில் God winds up his life or her life. God knows. அவர் தான் மரணத்துக்கு இப்போ அதிகாரி. ஒரு காலத்தில் பிசாசுக்கு அதிகாரி இருந்ததாக வேதம் சொல்லுது. அந்த அதிகாரத்தை தான் உரிந்து கொண்டார். நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு தேவை. செபிப்போம், மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். ஹalleluya. ஃபியாகாலா சனர புதினா ஹந்தின போஷனா தபர கலுரியா கமர துலங்கர பல ராபதியா கரபல ருப லந்தன மகுஷ பரபல ரபல. என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஏசாயாவை தொட்ட பலிபீடத்தின் அக்கினியை போல எங்கள் வாழ்விலே உடைய தொடுதலில் வார்த்தையின் மூலமாக ஏற்படட்டும். எல்லாரையும் நீர் அக்கினி தழலை கொண்டு தான் தொடுவீரோ தொடமாட்டீரோ நாங்கள் அறியோம். ஆனால் நீ எங்களை தூய்மைப்படுத்துகிற கர்த்தர். இயேசுவே மனம் இறங்கும். பரிசுத்தமாக இருப்பதில் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் திரும்பி கம் பேக் டு பீயிங் ஹோலி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்து பழகிறோம். எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஒரு ஸ்டாப் ஓவர், எங்களுக்கு ஒரு பாஸ் தேவைப்படுது, இடைவேளை தேவைப்படுது. ஆண்டவரே, நீ இடைவிடாமல் முடிவில்லாமல் தூய்மையுள்ளவராக இருக்கிறீர். அந்த இருதயம் எனக்கு எங்களோருக்கும் தாங்க. இந்த பந்தியிலே கையிடுகிறோம். புறம்பான ஒரு அடையாளம்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் எங்களில் ஏற்பட அனுகிரகியும். இயேசு நாமத்தில் சுவாமி, ஆமென். சரியான ஒரு பதம். பிரிந்து வாழவே முடியாது. பிரிவினை யோசிச்சோனாலே we are unholy.
தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கொடுத்த பேர் இறக்கத்துக்காக நன்றி. இந்த பந்தியிலே கையிட்ட ஒருவருடைய ஆவியான சரீரத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு நிறைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து வாழும் பிரிவினையான எண்ணங்கள், பிரிக்கும் விஷயங்களிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும். உம்மோடு கூட எதிலும் எங்கிலும் எவ்வளவும் முழுமையுமாக எங்களை சேர்க்கக்கூடிய, இணைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தியானமாக இருக்கார்கள் தான். புதிய சிந்தை, புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம் தாங்க பந்தியில் கைடாத ஒரு கைவிடிக் கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெற கிருபை தாங்க. பந்தியை விட்டு தூரப்படாத மக்களுக்கு உணர்வை தாங்க. இறுதி நாளில் நாங்கள் உயிரோடு எழும்பும் தகுதி இந்த உடன்படிக்கையின் சின்னத்தின் மூலமாக, இந்த கீழ்ப்படுதல் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்க இறைஞ்சுகிறோம். மீதி துணிக்கையிலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வானவிருந்திலே உம்மோடு இந்த நாள் பந்தி இருக்கும் இந்த நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்புங்க. இந்த புதிய மாதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டுங்க. இந்த மாதத்துக்குரிய வாழ்வழிக்கும் வார்த்தைகளை தந்து வழி நடத்துங்க. பரிசுத்தத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உம்மோடு கூட நாங்கள் இணைந்து பின்னி பிணைந்து உம்மோடு நடந்து சஞ்சரித்து கொண்டே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஏனோக்கை போல கிருபை உண்டாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார தேவை சந்திங்க. வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருகதை வச்சுங்க. மாதத்திலே நடக்கிற ஆல்ஃபா ட்ரைனிங் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். வேறு பிற ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். நாளை தினம் விசேஷமாக இருக்கிற யூத் ரெட்ரீட்டுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குவீராக, திருச்சபை நினைவு கூறுவீராக. எங்களை விட இதெல்லாம் பற்றி, இதெல்லாம் உங்களுடைய யோசனை, இதெல்லாம் உங்களுடைய முதலீடு, இதெல்லாம் இதை பற்றிய எல்லா உத்தரவாதத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீங்க. நித்தமும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒத்துழைப்பை முகம் சுளிக்காமல், மனம் கோணாமல் உம்மோடு கூட நாங்கள் நடந்து கொள்ள அருள் தாங்க. நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாங்க. தாவீது கருள் நிச்சயமான கருவளை தாங்க. சுத்த இருதயத்தை எங்களை சுஷ்டிங்க. நிலைவரமான ஆவியங்களிலே புதுப்பிங்கப்பா. ஒவ்வொருக்கும் குறித்தை நிறைவேற்றுங்க. ஜெபவுது தேவையான ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ ஃபாதர் காட். இஸ்ரேல் சமாத்துக்காய் ஜெபிக்கிறோம். பா பா அப்பா, எண்ணற்ற மக்கள் மரிக்கிறாங்க, எண்ணற்ற சேதங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு இவ்வளவு ஆண்டவரே மீறுதலுக்கு மக்கள் உள்ளாகி ஆக்கினையை தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். இதை குறித்து உலகம் வேத வசனத்தை கொண்டு நிதானிக்காம உண்மை நித்தமும் இதுவே ஒரு பெரிய தூஷிக்கக்கூடிய காரியமாக கையில் எடுத்துக்கொண்டு பட்டய குத்துக்கள் போல உம்மோடு கூட பேசுகிறாங்க. உண்மைக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. சிறைவேலுக்குள்ளே சமாதானத்தை கட்டளை. சிறைவேல்களை இயேசு ரட்சகராய் காண அருள் தாரும். பிரஜாதி மக்கள், இஸ்லாமியர்கள், வேறு விதமான மக்கள், உங்கள் கடவுள் தான் உண்மையா ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற ஆண்டவரே நித்தமும் பல்லு மேலே நாக்க போட்டு பேசுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக. பிதாவே, மனம் இறங்கும். வேத வசனத்தையும் தீர்க்க ஸ்நாமங்களையும் அறியாமல் தப்பெண்ணம் கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சீர்படுத்தும், சீர்திருத்தும். ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். ரட்சகர் மீட்பெருமான இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பான் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.